Hi friends, welcome to my channel. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரெண்டே பொருள் போதுங்க. இது ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெல்லம் வந்து கருப்பட்டி எடுத்துருக்கேன் 3/4 கப்பு. எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து 1.5 கப்பு அளவுக்கு வந்து பொரி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற போட்டுருங்க. நான் வெல்லம் பார்த்திங்கன்னா பனங்கருப்பட்டி தாங்க எடுத்துனுக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் சாதாரண வெல்லம் கூட எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் எடுத்த அதே கப்பில் வந்து 1.25 கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் வந்து கரைஞ்சா போதுங்க. பாகு எதுவும் காய்ச்ச தேவையில்லை. இது போல் நல்லா வந்து கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற போட்டிருந்த பொரியும் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இது போல் இருக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு பொரியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. பொரியை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ பொரி சேர்த்தாலையும் அது வந்து கம்மியாக தாங்க தெரியும். இது போல் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பொரியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த வெள்ளை பாகு தான் சேர்க்கணும். பாருங்கள், இது போல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இருக்கிற பாகும் சேர்த்து வெள்ளை பாகும் சேர்த்து இதில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடிகனமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நட்ஸ் எது இருந்தாலும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாதாம் மட்டும் சேர்த்துருக்கேன். இது மாதிரி பொடி பண்ணி லைட்டாக வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலர் செஞ்சு மாறினுமே நம்ம வந்து அப்படியே வந்து பொரியை வந்து சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பொரி விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்த்துட்டு அடுப்பு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கெட்டியாக வர வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இது போல் வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும். ஆனால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்குங்க, இல்லைனா அடியில் வந்து பிடிச்சிரும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், நல்லாவே தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேங்க. இது முற்றிலும் ஆப்ஷன் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம செய்யறது பார்த்திங்கன்னா பனங்கருப்பட்டி, அதனால் கொஞ்சம் அல்வா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து மாறி தான் தெரியும். அதனால் வந்து லைட்டாக வந்து ஃபுட் கலர் நான் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது போல் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு. இன்னும் வந்து நல்லா வந்து திக்னஸ் வரணும். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ வந்து உங்களுக்கு நெய் தேவைன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, வேணான்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போல் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு திக்னஸ் வருங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். நல்லா இது போல் வரணும். இதுதான் கரெக்டான அளவு. பாருங்கள், இது போல் வந்து நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அல்வா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நெய் பார்த்திங்கன்னா ஆக மொத்தம் 2 டீஸ்பூன் தாங்க தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பொரியல் தான் செஞ்சோன்ட்டு யாருக்குமே தெரியாது, நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்வீட் வந்து குழந்தைங்க கேட்டால் செஞ்சு கொடுக்கலாம். இது போல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.